ஸ்வேதாஸ் கிச்சனில் இன்றைக்கி மட்டன் ஈரல் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். 10 சின்ன வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் சேர்த்து நறுக்கின வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதங்கினதும் 1/4 கிலோ அளவு ஈரல் எடுத்திருக்கேன். இதெல்லாம் ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு வச்சுக்கணும் தனியாக. இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதும் 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இதெல்லாம் வதங்கினதும் நம்ம வேக வச்சுருக்க ஈரலையும் அந்த தண்ணியை சேர்த்து வேக வைக்கணும். ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சா தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி ஈரல் ரெடி. இப்போ இறக்குற நேரத்தில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான், ஈரல் வறுவல் ரெடி.